ஆயிரம் அனைத்தையும் படைத்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆராதனை என்றும் செலுத்துகின்றோம். இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. ஆண்டவரே விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உலகின் பாவம் போக்குகின்றீர், தந்தையின் மலப்புறம் இருக்கின்றீர். உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. இயேசுவே நீர் தூயவரே ஆண்டவரே என்றும் உன்னதரே. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமையாகுக, உலகில் நல்ல மனத்தவர்க்கு அமைதியாகுக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டிற்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால்
நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவருளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மலாக்கியா நூலிலிருந்து வாசகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தலை தூங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகள் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் நம்பியுள்ளே ஆண்டவரை நான் நம்பியுள்ளே அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவர் தாமே என் வலிமை, ஆண்டவர் தாமே என் வலிமை, அவரே எனது அருள் துணையார். ஆதி அந்தமாயாளும் தேவனின் புகழை பாடிடுவேன். நாளும் பொழுதினை வாழ செய்திடும் அன்பனை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன், அவர் துணையை தினம் நாடுகிறேன்.
மகிழ்வே. உடலும் உயிரும் தளர்ந்திட்ட போதும் கடவுளே உன் அருள் தும்புகின்றேன். எனது துன்பம் அறிந்திருக்கின்றேன். எனது துன்பம் அறிந்திருக்கின்றேன். எதிரியின் கையில் நின்று என்னை காப்பி. ஆதி அந்தமாய் ஆளும் தேவனின் ஆளும் புகழினை நானும் பாடுவேன். ஆதி அந்தமாயாளும் தேவனின் புகழினை பாடிடுவேன். நாளும் பொழுதினை வாழ செய்திடும் அன்பனை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன். அவர் துணையை தினம் நாடுகிறேன். கலங்கி அழுது கதரும் வேளை கடவுளே உனதருள் கெஞ்சி நின்றேன். கலங்கி அழுது கதறும் வேளை கடவுளே உனதருள் கெஞ்சுகிறேன். என் குரல் கேட்டி அரவணைப்பீரே. என் குரல் கேட்டி அரவணைத்தீர். ஏழையின் விழி நீர் துடைத்து விட்டீர். ஆதி அந்தமாய் ஆளும் தேவனின் ஆளும் புகழினை நாளும் பாடுவேன். ஆதி அந்தமாயாளும் தேவனின் புகழினை பாடிடுவேன். நாளும் பொழுதினை வாழ செய்திடும் அன்பனை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன். அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன். அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவர் தாமே என் வலிமை. ஆண்டவர் தாமே என் வலிமை. அவரே எனது அருள் துணையார். ஆதி அந்தமாயாளும் தேவனின் புகழினை பாடிடுவேன். நாளும் பொழுதினை வாழ செய்திடும் அன்பனை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன். அவர் துணையை தினம் நாடுகிறேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளேன். அவர் துணையை தினம் நாடுகிறேன். புனித பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள இறைவார்த்தைகள். எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிருந்த நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய
இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன் மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அளவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்று மாட்சி மாண்பும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு நற்செய்தி அலகு 14 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களுடைய உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து இயேசுவிடம், பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவை வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பார்ப்போற்றும் புனிதரே, இயேசுவின் உண்மை சீடரே, நற்செய்தியை பாரதத்தில் விதைத்த அன்பு பெருக்கே, இந்திய மக்களின் இதயங்களில் நிறைந்திருக்கும் அன்பு புனிதரே, தூத்தூர் மண் புனிதரே, எம் பாதுகாவலரே, புனித தோமையாரே, உம்மை வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை,
நம்முடைய பாதுகாவலர் தூய தோமையாருடைய விழாவை மிக மகிழ்வோடும் நன்றி உணர்வோடும் இந்நாளிலே நாம் இணைந்து ஒரே குடும்பமாக கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்நாளிலே இன்றைய வழிபாட்டிற்கு அருமையான ஒரு மைய சிந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. பரிவு பகிர்ந்து வாழ நம்மை அழைக்கின்றது. நான் குருமடத்திலே மாணவனாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பணியாற்ற செல்வதுண்டு. அங்கே செல்லுகின்ற பொழுது அந்த இல்லங்களை நாங்கள் சந்திப்பதுண்டு. அருட்சகோதரர்களாகிய நாங்கள் சிறிய ஒரு கிராமம், நெத்தவாடிப்பட்டி என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே நான் பணியாற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் அங்கிருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்றிணைப்பது, கல்வி கற்றுக் கொடுப்பது, மறைக்கல்வியை வழங்குவது, இன்னும் குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்றிணைப்பது, குடும்பங்களை சந்திப்பது என்ற பல பணிகளை செய்தாலும் ஒரு நாள் இல்லங்களை சந்தித்துக் கொண்டிருந்தேன். இல்லங்களை காண்பிப்பதற்காக என்னோடு உடன் வந்த ஒரு சகோதரர் ஒரு வீட்டுக்கு செல்ல முனைந்த என்னை, இந்த வீட்டுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொன்னார். ஒருவேளை அந்த வீட்டில் ஆள் இல்லை என்று நினைத்தேன். அடுத்த வாரமும் நான் செல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், இல்லை, அந்த வீட்டுக்கு நாம் செல்லக்கூடாது, ஊரில் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு புரியவில்லை, ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது. மூன்றாவது வாரம் சொன்னேன், ஒருவேளை நீங்கள் வர வேண்டாம், நான் மட்டும் அந்த இல்லத்தை சந்திக்கின்றேன் என்று அந்த இல்லத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒரு குடிசை வீடு. அந்த குடிசையினுள்ளே ஒரு தொட்டிலில் ஒரு குழந்தை அழுது கொண்டே இருக்கின்றது. அந்த குழந்தையினுடைய தாய் ஒரு தரையிலே படுத்திருக்கிறாள். அவர் அருகில் அந்த தாயினுடைய அம்மா வயதானவர் அமர்ந்திருக்கின்றார். உள்ளே நுழைந்த பொழுது என்னை பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள், எப்படி இவர் இங்கே வந்தார் என்று. வணக்கம் பிரதர் என்று சொல்லி கண்ணீர் வடிக்க தொடங்கினார். அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த தாயினால் அந்த குழந்தையை எடுக்க முடியவில்லை. காரணம் கேட்ட பொழுது அந்த வயதானவர் சொல்லுவார், பிரதர், இந்த இல்லத்தில் நாங்கள் இருக்கின்றோம், ஆனால் இந்த ஊரில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த மகள், என்னுடைய மகள் கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது மருத்துவமனைக்கு சென்றார். அவருடைய உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து கொண்டே இருந்தது. யாரோ இந்த ஊரில் வந்து சொல்லிவிட்டார்கள், என்னுடைய மகளுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கின்றது என்று. எனவே எங்களுடைய ஊரில் கிராமத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஒன்று கூடி, இவளிடம் யாரும் இன்னும் பேசக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திலும் இவள் பங்கெடுக்க கூடாது என்று முடக்கிவிட்டார்கள். ஊரில் இருந்து விலக்கி வைத்து விட்டார்கள். அப்பொழுது அழுகையோடு அந்த பெண்மணி பேசுகின்றாள், எனக்கு இந்த நோய் இருக்கிறது என்று என்னுடைய தாயும் சரி தந்தையும் சரி என்னோடு பேசுவதில்லை. இதோ நான் பெற்றெடுத்திருக்கக்கூடிய என்னுடைய குழந்தையை கைகளில் தொடுவதற்கு கூட என்னை அனுமதிப்பதில்லை. அழுகின்ற இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுப்பதற்கு கூட, தாய்ப்பால் கொடுப்பதற்கு கூட எனக்கு அனுமதி கொடுப்பதில்லை என்று அழுது கொண்டே சொன்னாள். அன்புக்குரியவர்களே, நாட்கள் கடந்து சென்ற பின்புதான் தெரிந்தது அந்த பெண்மணிக்கு எய்ட்ஸ் நோய் அல்ல, டிபி நோயினால் பாதிக்கப்பட்டதால் அவர் மிகவும் உடல் நலம் குன்றியவராக இருந்தார். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மணிக்கு பரிவு காட்டுவதற்கு அங்கே எந்த ஒரு நல் உள்ளமும் தென்படவில்லை. யாரோ சென்ன ஒரு விஷயத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு ஒரு பெண்மணி என்று பாராமல் அவரை ஒதுக்கி வைத்திருந்த ஒரு நிலை இன்றும் சமூகத்தில் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இன்னொரு நிகழ்வையும் குறிப்பிட விரும்புகின்றேன். வேற்று மதத்தை சார்ந்த ஒரு இளம் பெண், அந்த பெண்மணியானவள் அந்த இல்லத்திலிருந்து, அவருடைய குடும்பத்திலிருந்து வெளியே துரத்தப்படுகின்றாள். ஏனென்றால் இவருக்கு தொழுநோய் பிடித்திருக்கின்றது.
அவருடைய தந்தையும் தாயும் உடன் பிறந்தவர்கள் யாரும் அந்த பெண்மணியை, அந்த இளம் பெண்ணை தன்னுடைய இல்லத்திலே வைத்திருப்பதற்கு விடவே இல்லை. இனி நீ எங்களுக்கு தேவையில்லை, உன்னோடு இருந்தால் எங்களுக்கும் அந்த நோய் வந்துவிடும் என்று சொல்லி அந்த இளம் பெண்ணை விரட்டி அடிக்கிறார்கள். கண்ணீரோடு கவலையோடு வீதியில் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்ணை ஒரு அழகு முகம், ஒரு அழகு கரங்கள், அன்பு கரங்கள் அவரை அரவணைக்கின்றது. அவர்தான் புனித அன்னை தெரசா. கொல்கத்தா வீதியிலே நடந்த இந்த நிகழ்வில் இந்த பெண்மணி, இளம்பெண் அதிர்ந்து போகின்றாள், ஆச்சரியப்படுகின்றாள். என்னுடைய தாயும் தந்தையும் உடன்பிறப்புகளும் உறவினர்களும் என்னை துரத்தி அடிக்கின்ற இந்த நேரத்திலே யாருமென்றே தெரியாத ஒரு பெண்மணியானவள் என்னை அன்பு கரத்தோடு இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த உணர்வை, அந்த அன்பை அவள் பரிசிக்கின்ற பொழுது அவருடைய உலகம் மாற்றமடைகின்றது. அவளால் அந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ள கூட முடியவில்லை. புனித அன்னை தெரசா அந்த இளம் பெண்ணை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்லுகின்றாள். அங்கே ஏராளமான மனிதர்களை, குறிப்பாக உடல் நலமற்ற மனிதர்களை, குழந்தைகளை, இளம் பெண்களை, முதியவர்களை காணுகின்ற பொழுது இந்த இளம் பெண்ணுக்கு கண்ணீர் வருகின்றது. இவையெல்லாம் செய்வதற்கு எப்படி உங்களுக்கு முடிகின்றது? எப்படி இந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கின்றது? அன்னை தெரசா சொல்லுகின்ற வார்த்தை, ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கக்கூடிய இயேசுவை நான் கண்டுகொள்ளுகின்றேன். இயேசு உன்னில் இருக்கின்றார். அவரை நான் முழுமையாக அன்பு செய்ய விரும்புகின்றேன். என்னுடைய முழு மனதோடு அன்பு செய்ய விரும்புகின்றேன். அந்த பெண்மணிக்கு தன்னுடைய பரிவை காட்டுகின்றாள் அன்னை தெரசா. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பரிவு என்பது இந்த சமூகத்தில் யார் நலிவடைந்தவர்களாக இருக்கிறார்களோ, தங்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு தாழ்நிலையில் இருக்கிறார்களோ, விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ, அவர்கள் மையப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய உரிமைகளும் தன் அனைத்து தேவைகளும் நிறைவு செய்வதற்கான ஒரு மாபெரும் இரக்கச் செயல்தான் பரிவு. அந்த பரிவு செயலை முழுமையாக நமக்கு அடையாளப்படுத்துகின்ற செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த 3 வாசகங்களும் கடவுளுடைய பரிவிரக்கத்தை, பேரிரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த உலகிலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்கின்ற நாம் எந்த அளவுக்கு பரிவு மிக்கவர்களாக இருக்க வேண்டும், அந்த பரிவின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடிமை தலையை வேறறுப்பது, இயலாமைகளை வேறறுப்பது, அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பதை சாத்தியமாக்க முடியும் என்பதை கற்றுத்தருகின்றது. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே பலவிதமான மனநிலையுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். தி ஜாய் ஆஃப் த வேர்ல்ட் என்ற புத்தகத்தில் தந்த லெவின் என்கின்ற ஒரு ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். 3 விதமான மனிதர்களை இந்த உலகிலேயே நாம் காண முடியும். ஒரு மனிதன், முதல் வகையான மனிதன், தனக்கான தேவைகளை மட்டுமே நிறைவு செய்வதில் கருத்தாயிருப்பவன். தன்னை கடந்து இந்த உலகத்தில் மற்றவர்களை பற்றி நினைத்து கூட அவனுக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்தாலும் அது தனக்கு தேவையில்லை என்று நினைப்பவன். மற்றவர்களோடு தன்னுடைய உறவுகளை வளர்த்து கொள்ள முயல மாட்டான். எனக்கு உணவு இருக்கின்றது போதும், எனக்கான வீடு இருக்கின்றது போதும், எனக்கான அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படுகின்றது போதும், மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லை, கரிசனை இல்லை, தேவையும் இல்லை என்பதுதான் அந்த முதல் வகையான மனிதனுடைய எண்ணமாக இருக்கின்றது. அந்த எண்ணம் இன்றைய நற்செய்தியிலே வெளிப்படுவதை காணுகின்றோம். இயேசுவை பின்தொடர்கின்ற இந்த ஏழை எளிய மனிதர்கள் அவருடைய குரலொலியை கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவருடைய போதனையினால் வாழ்வு பெற வேண்டும் என்று அவரை தேடிச் சொல்லுகின்ற மனிதர்கள் அவரோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார் இயேசு. அந்த பரிவினுடைய ஒரு சிறிய வடிவமாக பசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் உணவு அளிக்க வேண்டும். கண்டிப்பாக அவருக்கு தெரியும் தன்னிடம் அதிகமான உணவு இல்லை. 5000 ஆண்கள் என்று சொன்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் எண்ணி பார்க்கின்ற பொழுது அது பெரும் தொகையாக இருந்திருக்க வேண்டும்.
அவ்வளவு மனிதர்களுக்கும் எப்படி நாம் உணவு கொடுக்க முடியும்? ஆனாலும் இயேசுவனுடைய வார்த்தை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அவர் எப்பொழுதும் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர். தன்னுடைய சீடர்களிடத்திலே வினவுகின்றார், இவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். சீடர்கள் சொல்லுகிறார்கள், 2 மீன்களும் 5 அப்பங்களும் மட்டும்தான் இருக்கின்றது, அது எங்களுக்கானது, இவர்களுக்கானது அல்ல, இது எங்களுடைய பசியாற்றுவதற்காக நாங்கள் வைத்திருப்பது. அந்த மனநிலைதான் சீடர்களிடமிருந்து அங்கே வெளிப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த மனநிலையுடைய மனிதர்கள் பிறரை பற்றி கவலைப்படுவதில்லை. பிறருக்கு தீங்கிழைக்கின்ற மற்றவர்கள் வழியாகவும் தங்களை இணைத்துக் கொள்வதில்லை. யாருக்கும் தீங்கும் செய்ய முற்படுவதில்லை. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்றும் நினைக்கக்கூடிய மனிதர்கள். அன்புக்குரியவர்களே, அவை அனைத்தும் உடைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனையுடைய மனநிலையுடைய மனிதர்களுடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த இறை ஆட்சி என்பது அனைவருக்குமானது. இந்த இறை ஆட்சியில் அனைவருமே சகோதர சகோதரிகள். உன்னை நீ அன்பு செய்வது போன்று உனக்கு அடுத்திருப்பவரையும் நீ அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இறை ஆட்சியினுடைய போதனை. எனவே எங்கே இந்த சீடர்களுடைய மனநிலை, எங்களுக்கானது மட்டும்தான் எங்களுக்கு இருக்கின்றது, மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. அதுதான் இன்று வாழுகின்ற முதல் வகை மனிதர்களுடைய எண்ணங்கள். என்னுடைய குழந்தை படித்தால் போதும், மற்ற குழந்தைகளை பற்றி அக்கறை இல்லை. நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய நாட்டிலே அல்லது உலகத்திலே எவ்வளவோ ஏழை எளிய குழந்தைகள் படிப்பின்றி தவிக்கின்றார்கள். கல்வி கூடம் சொல்லாமல் தொழிற்சாலைகளிலே முடங்கி கிடக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனையோ பேர். கல்வி இல்லை. என்னுடைய வீடு இருக்கின்றது, என்னுடைய குடும்பம் இருக்கின்றது, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களுடைய சிந்தனையில் நாம் வாழுகின்ற சமூகத்திலே எத்தனையோ குடும்பங்கள், இல்லங்கள் இல்லாமல், நம்முடைய நாட்டிலும் கூட, உலக நாடுகளில் கூட எவ்வளவோ மனிதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டில் இருப்பதற்கு, வசிப்பதற்கு இடம் இல்லாமல் அகதிகளாக திகழ்கின்றார்கள். உறவுகளை பிரிந்தவர்களாக, இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற போர்கள், வன்முறையின் காரணமாக பாதிக்கப்பட்டு அகதிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனையே பேர். அவர்கள் மீது நம்முடைய கரிசனைகள் சொல்லுகின்றதா? எனக்கு மட்டும் வாழ்வதற்கான இடமல்ல, எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய சுகபோகங்கள் போதும் என்றுமல்ல, என்னை போல் இந்த உலகில் வாழுகின்ற மனிதர்கள் இருப்பதற்கு அடிப்படை இடம் அல்லது உணவு அனைத்தும் இருக்கிறதா என்று நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு உணர்வு என்பது நம்மிடம் வர வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, முதல் வகை மனிதர்கள் தன்னை கடந்து மற்றவர்களை நினைத்து பார்ப்பதில்லை என்பதை இந்த எழுத்தாளர் வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது மனநிலை கொண்ட மனிதர்கள் தன்னிடம் இருப்பவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டவர்கள். அந்த மனநிலை என்பது அவர்களிடம் சில நேரங்களில் அனுபவங்களால் கூட வரலாம், இயல்பாக கூட வரலாம், மற்றவர்கள் வழியாக கூட அந்த மனநிலை ஏற்படலாம். ஏராளமான மனிதர்களை நம்முடைய சமூகத்தில் காண முடியும். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே அமெரிக்காவிலே வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரர், அதை போன்று ராக்ஃபெல்லர் என்ற அந்த பணக்காரர் மிகப்பெரிய ஒரு நிறுவனம், எண்ணெய் நிறுவனம், மோட்டார் என்று ஏராளமான செல்வத்தை சேர்த்துக் கொண்டே இருந்தார். அதை போன்று ஸ்காட்லாந்தை சேர்ந்த இன்னொரு மிகப்பெரிய பணக்காரர் ஆண்ட்ரூ மேகினோ. இவர்கள் சொல்லக்கூடிய எண்ணம், தாங்கள் சம்பாதித்துக் கொண்டது எங்களுக்கானது அல்ல. இந்த காலத்தில் ஏராளமான உதவிகளை செய்தவர்கள். எங்கெல்லாம் கல்வி நிறுவனங்கள் இல்லையோ அங்கெல்லாம் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதற்கு பெரும் பணத்தை அவர்கள் செலவு செய்தார்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் கலையை போன்று, இசையை போன்று, மருத்துவத்தை போன்று நாங்களும் பணத்தை சம்பாதிக்கின்ற ஒரு கலையை கற்றிருக்கின்றோம். ஆனால் அவை எங்களோடு நின்று விடுவதல்ல. கடவுள் அதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார்.
இந்த இரண்டு மிகப்பெரிய பணக்காரர்களும் செய்த அளப்பரிய நன்மைகள், குறிப்பாக நலிந்த மனிதர்களுக்காக அவர்கள் செய்த சேவைகள் இன்றும் பேசப்படுகின்றன. தங்களோடு இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு மனநிலை. மீண்டுமாக புனித அன்னை தெரசாவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அமைதிக்கான நோபல் பரிசை பெறுகின்றாள் அன்னை தெரசா. அதற்கு பின்பு அவரை பூனேயில் ஒரு கூட்டத்திற்காக அழைக்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே அவர் பேசி முடித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் அவருடைய கைகளிலே இருக்கக்கூடிய காசை அன்னை தெரசாவிடம் கொடுக்கின்றார். அன்னையிடம் சொல்லுகின்றார், உங்களுடைய பேச்சை கேட்ட பின்பு, நீங்கள் செய்த செயல்களை நான் கேட்டறிந்த பின்பு எனக்கு தோன்றுகின்றது, என்னை விட நலிந்த மனிதர்கள், என்னை விட கஷ்டப்படுகின்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இது சென்று சேர வேண்டும் என்று கொடுக்கின்றார். புனித அன்னை தெரசா சொல்லுவார், நோபல் பரிசை நான் பெறுகின்ற வேளையில் அடைந்த மகிழ்ச்சியை விட இதோ இந்த பிச்சைக்காரர் தனக்கிருந்த அந்த காசை என்னிடம் கொடுத்தாரே, அந்த நேரத்தில் என்னிடம் இருந்த உதித்த அந்த மகிழ்ச்சி என்பது பல 1000 மடங்கு அதிகமானது என்று வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, மற்றவர்களுடைய துன்பங்களை தன்னுடைய துன்பமாக பார்க்கக்கூடிய மனிதர்கள், மற்றவர்களுடைய தீமையில் உழலுகின்ற மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு தன்னையும் இணைத்துக் கொள்ளுகின்ற, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற மனநிலைதான் அது. நல்ல சமாரியன் ஓமையை ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையாக கற்றுத் தருகின்றார். குற்றுயிராக கிடக்கக்கூடிய அந்த மனிதரை இந்த சமாரியன் உற்று நோக்குகின்றான். தான் கொண்டு வந்த அந்த ரசத்தை ஊற்றி அந்த அவருடைய காயங்களுக்கு மருந்துடைகின்றான். தன்னுடைய வாகனத்திலே அவனை அமரச் செய்து அவனை அங்கே மற்றவர்கள் பராமரிக்க சாவடியில் விட்டு விடுகின்றான். தான் திரும்பி வருகின்ற பொழுது அவனுக்கு இன்னும் அதிகமாக செலவாகி இருந்தால் அதையும் கொடுக்கிறேன் என்று தன்னுடைய உயர்ந்த ஒரு உள்ளத்தை, பரிவிரக்கத்தை அங்கே அந்த நல்ல சமாரியன் வெளிப்படுத்துகின்றான். அந்த சமூகத்தினுடைய பார்வையில் சமாரியன் என்பவன் யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். யூதர்களுடைய எண்ணம் என்பது இந்த சமாரியன் என்பவன் எந்த ஒரு நன்மையும் இந்த உலகத்தில் செய்ய தகுதியற்றவன் என்பதுதான். ஆண்டவர் இயேசு சமாரியரிடம் இருக்கக்கூடிய பரிவிரக்கத்தை அன்போடு வெளிப்படுத்துகின்றார். ஒரு நல்ல சமாரியன், குற்றுயிராக கிடக்கக்கூடிய மனித சமூகத்திற்கு உயிரளிப்பவன். இவரும் ஆபிரகாமின் மகனே என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தை. இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளுடைய பிள்ளைகள். அவர்களிடம் அருள் நிறைந்திருக்கின்றது, ஆவியின் பிரசன்னம் நிறைந்திருக்கின்றது. அந்த ஆவியின் பிரசன்னத்தினால் அவர்கள் நன்மைகள் செய்ய முடியும். என்னால் இதை மற்றவருக்கு செய்ய முடியுமா என்ற எண்ணம் தேவையில்லை. உங்களால் முடியும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். ஆண்டவர் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். என்னிடம் பணம் இல்லையே என்பது அல்ல. மற்றவர்களோடு நம்முடைய நேரத்தை, நம்முடைய திறமையை, நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை என்பது மிகப்பெரிய பரிவிரக்கமாக இருக்கும். எனவேதான் ஆண்டவர் இயேசு பசியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார், உணவளிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2வது வாசகத்திலே தூய பவுலடியார் தன்னுடைய வாழ்வை பற்றி குறிப்பிடுகின்றார். தீமை செய்ய முனைந்த பவுல் ஆண்டவருடைய இரக்கத்தினால், ஆண்டவருடைய அனுபவத்தினால் அனைத்தையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை மட்டுமே போதிக்கக்கூடிய மனிதராக அங்கே உயர்வு பெறுகின்றார். ஆண்டவரிடம் பெற்ற அந்த அன்பை தொடக்க திரு அவையாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஏராளமான சவால்கள், ஏராளமான துன்பங்கள், அனைத்து துன்பங்களையும் கடந்து ஆண்டவர் மீது பற்றுறுதியோடு அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய பாதுகாவலர் தூய தோமையார் முதல் முறையாக பாரத தேசத்திற்கு வருகின்றார். கேரளாவிலே வருகின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய மன்னனால்
அவர் துன்புறுத்தப்படுகின்றார். பல சவால்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் அந்த மன்னனுடைய மகன் நோயினால் வாடிய பொழுது உயிர் பெறுகின்ற அந்த தருவாயிலே அவருக்காக ஜெபிக்கின்றார். ஆண்டவருடைய பெயரினால் ஜெபித்து நலமாக்குகின்றார். தனக்கு யார் துன்பத்தை வருவித்தாரோ அவருக்கே நன்மை செய்கின்ற ஒரு புனிதராக புனித தூய்மையார் இருந்தார். துன்பத்தில் வாடுகின்ற மனிதர்களை கண்டு பரிவு கொள்வதுதான் மனிதர்களுடைய உணர்வாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாருடைய ஒரு தமிழ் மறை, ஒரு தமிழ் உணர்வு. மனிதர்கள் ஒவ்வொருவருமே மனிதர்களை மட்டுமல்ல, இந்த உலகில் வாழுகின்ற அனைத்து உயிர்களையும் அன்பு செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய துன்பங்களை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய உணர்வாக இருக்க வேண்டும். மூன்றாவது மனநிலையாக அன்புக்குரியவர்களே, மற்றவர்களுக்காக தன்னை முழுமையாக கையளிக்கக்கூடிய பரிவு, அதனுடைய மொத்த வடிவமாக இருக்கக்கூடியவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலக மக்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். அவர்களுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். கல்வாரியில் சிலுவை சாவின் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த உலக மக்களுடைய பாவத்திற்காக தன்னையே கையளிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் செய்த அந்த மாபெரும் செயல் இன்றும் தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அது வழிபாடோடு மட்டும் முடிந்து விடுவது அல்ல. அந்த பரிவிரக்கம் என்பது மனிதர்களுடைய உள்ளத்திலே நிலையாக இருக்க வேண்டும். அது செயல் வடிவம் பெற வேண்டும். ஒவ்வொரு செயல் வடிவத்திலும் ஆண்டவர் கற்றுத்தருகின்ற அந்த போதனைகள் வெளிப்பட வேண்டும். இந்த வழிபாடுகள் மனிதர்களாகிய நம்மை இயக்க வேண்டும், செயல்பட வைக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை ஆவியின் பிரசன்னத்தினால் தூண்டப்பெற்ற நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்ற அதே பரிவை, அதே இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பரிவுதான் ஆண்டவர் செய்த மாபெரும் பரிவு, கல்வாரி பலி. அந்த கல்வாரி பலியில் இணைந்து கொள்ளுகின்ற நாம் அதே அனுபவத்தை பெறுவோம். மற்றவர்கள் மீது பரிவு கொள்வோம். நம்முடைய சமூகத்திலே வாழுகின்ற மனிதர்களோடு பரிவு கொண்டு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய சமூகத்தில் மட்டுமல்ல, இந்த நாட்டில், இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களில் யாரெல்லாம் துன்புறுகிறார்களோ, அகதிகளாக தங்களுடைய வாழ்வை கடந்து செல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய உரிமைகளை இழந்து தவிக்கக்கூடியவர்கள், அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்பதோடு அவர்களுக்கான நல் முயற்சிகளை, நன்மை செய்கின்ற முயற்சிகளை, அவர்களுக்கு செய்யக்கூடிய நற்முயற்சிகளில் உதவி செய்கின்ற முயற்சிகளில் நம்முடைய வாழ்வும் இணைந்திருக்கட்டும். அவருடைய அத்தகைய முயற்சிகளை ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். அனைவரும் நமது தேவைகளை கடவுளுக்கு முன்பாக எடுத்து சொல்வதற்காக எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? நிறைய நேரம் உட்கார்ந்துட்டு எழும்புறது. நமது வாழ்க்கையில் கடவுளிடம் பல நேரங்களில் நமக்கு தேவையானதை கேட்கின்றோம். ஆனால் ஒரு உண்மையை நாம் கேட்பதற்கு முன்பாக புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தில் அழகாக வாசிக்க கேட்கின்றோம். பிறர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் கூறுவார். அதுபோல எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றும் அவர் சொல்லுகிறார். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கும் பொழுது கடவுளும் அவ்வாறு கொடுக்கின்றார் என்பதையும் விவிலியம் நமக்கு கூறுகின்றது. அந்த வகையில் நம்ம ஜெபங்களை எடுத்து சொல்லும் பொழுது நமக்கு என்ன வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமல்லாமல் கொடுக்கின்ற மனிதர்களாக, பிறரோடு பகிர்கின்ற மனிதர்களாக அதே மனநிலையோடு, பிள்ளைகள் என்ற உரிமையோடு நமது ஜெபங்களை கடவுளுக்கு முன்பாக எடுத்து சொல்வோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, உமது இறை அரசை உலகெங்கும்
உலகெங்கும் பரப்ப உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்கள் தம் பெற்ற இதை அன்பை தம்மிடமிருந்து ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்து இறை மக்களுக்கு ஒரு அன்பு சமூகமாக கட்டி எழுப்ப தேவையான அருள் வரங்களை பொழிதருள வேண்டும் என்று புனித தோமையாரோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. எங்களை குடும்பங்களாக வாழ உருவாக்கிய அன்பு இறைவா, எங்கள் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது பாதம் தருகிறோம். தாய் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழவும், பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டு இறை விசுவாசத்தில் நிலைத்து வளரவும் தேவையான அருள் ஆசிரை குடும்பங்கள் மீது பொழிய வேண்டுமென்று புனித தோமையாரோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நாங்கள் வாழும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டோர், ஆதரவற்றோர், ஏழ்மையில் வாடுவோர், படுக்கை நோயாளிகள் இவர்களை கண்டு நாங்கள் விலகி செல்லாமல் நீர் பசியாய் வாடிய மக்களுக்கு அப்பத்தை அளித்தது போல நாங்களும் எங்களிடம் உள்ளதே இல்லாமையில் வாழும் மக்களுக்கு பகிர்ந்தள தேவையான நல்ல உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமென்று புனித தோமையாரோடு இணைந்து இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. அன்பு தந்தையே, எம் இறைவா, எங்கள் பாதுகாவலர் புனித தோமையாரின் திருவிழா நாட்களை சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்கள் பங்கு மக்களாகிய நாங்கள் அனைவரும் அந்நாட்களை வெறும் ஆடம்பரத்திற்காக களியாட்டங்களாக மாற்றிவிடாமல் இறைவன் எங்கள் குடும்பங்களில் பங்கில் புனித தோமையார் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறும் விழாவாக கொண்டாடவும் இதன் வழியாக இறை ஆசீர் எங்கள் குடும்பங்கள் மீதும் பங்கின் மீதும் நிறைவாய் பொழியவும் வேண்டுமென்று புனித தோமையாரோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. உயிர்க்கும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். எங்கள் பங்கிலிருந்து இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் உமது பொற்பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் இம்மண்ணில் வாழ்ந்தபோது செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து இவர்களை உமது வான்வீட்டில் சேர்த்தள்ள வேண்டுமென்று புனித தோமையாரோடு இணைந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி மௌனமாக இறைவனிடத்திலே மன்றாடுவோம்.
எங்களை அன்பொழுக படைத்து நாங்கள் தவறிய பொழுது பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் புத்துயிரளித்து எங்களை காத்து வழிநடத்தும் அன்பு தெய்வமே, பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு உரியது தேவையானது என்ன என்பதை உணர்ந்து பலவற்றை கேட்டிருக்கின்றோம். ஆனால் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறைவசனத்தில் அழகாக சொல்லியிருக்கின்றீர், எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளையும் கடவுளுக்கு உரித்தானதையும் தேடுகின்ற பொழுது அனைத்தும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. அன்பாண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை தேடும் பொழுது எவையெல்லாம் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் கேட்பதற்கு முன்பே உணர்ந்த ஆண்டவர் நீர் அதை உரிய காலத்தில் எங்களுக்கு தருகின்றீர். பிள்ளைகள் நாங்கள் பெற்றுக்கொண்டதை பகிர்கின்ற மனநிலைகளோடு உம்மிடம் கேட்கவும், பிள்ளைகள் என்ற உரிமையோடு உம்மை அண்டி வந்து எங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளவும், பாவிகளாக இருந்தாலும் பாவ நிலையிலிருந்து கேட்டாலும் இந்த பாவத்தை பார்க்காமல் எங்களுக்கு நாங்கள் உம்மீது கொண்டுள்ள விசுவாசத்தை கருணையாக கொண்டு நாங்கள் கேட்டவைகளை உரிய காலத்தில் தந்து எங்கள் நம்பிக்கையில் இன்னும் உம்மை அண்டி வர தூயாவின் வழியாக எங்கள் பாதுகாவலர் தோமையார் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென். பலியிட வருகின்றே, என்னை பலியன தருகின்றே. பலியிட வருகின்றே, என்னை பலியன தருகின்றே. சிந்தனும் சொல் செயல் எனக்காக, சிந்துணர் வியர்வையும் உனக்காக. மகிழ்வுடன் தருகின்றே. பலியிட வருகின்றே, என்னை பலியன தருகின்றே. இயற்கை தந்த நலங்கள், இறைவன் தந்த வளங்கள். இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள். மண்ணில் விளைந்த மணிகள், மண்ணில் விளைந்த மணிகள். மனிதம் நாடும் மதங்கள். மகிழ்வுடனும் பதம் படைகின்றேன், மனம் நிறை பலியன ஏற்றிடுவார். பலியிட வருகின்றே, என்னை பலியன தருகின்றே. பலியிட வருகின்றே, என்னை பலியன தருகின்றே. வாழ்வில் மகிழும் கணங்கள், தாழ்ந்து வருந்தும் தருணம். வாழ்வில் மகிழும் கதங்கள்,
பெயர்த்து படியும் மகிழுடன் உன் பதம் பணிகின்றேன். மனம் நிறை பலியது ஏற்றிடுவார். பலியிட வருகின்றேன், என்னை பலியத தருகின்றேன். பலியிட வருகின்றேன். என்னை பலியென தருகின்றேன். சிந்தனை சொல் செயல் உனக்காக, சிந்துணல் வியர்வையும் உமக்காக. மகிழ்வுடன் தருகின்றேன். பலியிட வருகின்றேன். என்னை பலியென தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது பானை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாக உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையையும் நாங்கள் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, பூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. வானமும் பூமியும் அவரின் மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி
இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருபையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் தாமஸ் நெட்டோ, துணை ஆயர் கிறிஸ்துதாஸ், எல்லா திருநிலனாகிய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். பொதுவாக ஒரு ஜெபம் எப்பவுமே சாபமாக மாறாது இல்லையா? ஜெபம் சாபமாக மாறுமா? ஜெபம் சாபமாக மாறுமா? மாறுமா? ஆமாவா இல்லையா? இல்லை இல்லையா? அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜெபம் ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு ஜெபம். இந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை எவ்வளோதானா, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அடுத்த லைன் என்னது? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல. எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீங்களோ, அடுத்தது லைன் என்னது? எங்கள் குற்றங்களை மன்னியும். இந்த ஜெபத்தில் பகிர்தல், பகிர்வு, பரிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு பெரிய லைன். நீங்கள் ஒரு சின்ன டம்ளரில் மன்னிப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் எவ்வளோதான் கிடைக்கும்? அதே அளவு தான் கிடைக்கும். நீங்கள் போய் ஆண்டவரே மன்னிச்சணும் அப்படி கேட்டான்னா அவர் என்ன சொல்லுவார்? என் கையை கட்டி போட்டுட்டீங்களே. மூச்சுக்கு 300 தடவை இந்த ஜெபத்தை சொல்லி, அப்போது இன்னைக்கு யாரெல்லாம் பிறருக்கு உங்களுடைய மன்னிப்பை பகிர்ந்து கொடுக்க தயாராக இல்லையோ அவங்க என்ன பண்ணணும்? இந்த 2 லைன் வரும்போது சைலண்டாக மாறிடணும். அந்த ஜெபத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய சாபக்கேட தலையில் வாங்கி போட்டுருவோம். அப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த ஜெபத்துடைய பொருளை உணர்ந்தவர்களாக ரொம்ப கவனமாக தெளிந்த மனநிலையோடு எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுவோம். சரியா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவ போக்கு இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவ போக்கு இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவ போக்கு இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, என் விரதத்தில் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசுவே, நான் உந்தன் பிள்ளை. பாவியானாலும் என்னை ஏற்க மறுக்கவில்லை. உம்மை நினைத்து வாழவும், உம்மில் நிலைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பர் இயேசுவே. உம்மை நினைத்து வாழவும், உம்மில் நிலைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பர் இயேசுவே. போதும் அன்பே நீ போதும், உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். போதும் அன்பே நீர் போதும், உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். இயேசுவே, உம்மை மறக்கும் போது பாவம் என்னை நெருக்குதே. எதிலும் உம்மை நினைக்கும் போது சிலுவை அன்பு நிறைக்குதே. இயேசுவே, உம்மை மறக்கும் போது பாவம் என்னை நெருக்குதே. எதிலும் உம்மை நினைக்கும் போது சிலுவை அன்பு நிறைக்குதே. உம்மை மறவா உணர்வின் உள்ளம் நாளும் எனக்கு தாருமே. உறுதியாயும் உறவில் வளர இறுதி வரையும் உதவுமே. உறுதி வரையும் உதவுமே. போதும் அன்பே நீ போதும், உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். போதும் அன்பே நீர் போதும், உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். தீமை அனைத்தும் அகற்றி விடவே விரும்பவில்லை நெஞ்சமே. தினமுமே திருவார்த்தை கேட்டு மாற்றம்
அனைத்தும் அகற்றி விடவே விரும்பவில்லை நெஞ்சமே. தினமுமே திருவார்த்தை கேட்டு மாற்றமேனோ கொஞ்சமே. தூய ஆவி பலனை தந்து நாளும் என்னை நடத்துமே. உறுதியாயும் உறவில் வளர இறுதி வரையும் உதவுமே. இறுதி வரையும் உதவுமே. போதும் அன்பே நீ போதும், உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரத்தாரும். போதும் அன்பே நீ போதும், உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரத்தாரும். என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளை. பாவியானாலும் என்னை ஏற்க மறுக்கவில்லை. உம்மை நினைத்து வாழவும் உம்மில் நிலைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பர் இயேசுவே. உம்மை நினைத்து வாழவும், உம்மில் நினைத்து வாழவும் அருள் புரியுமே அன்பர் இயேசுவே. அருள் புரியுமே அன்பர் இயேசுவே. அருள் புரியுமே அன்பர் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் தினம் உம்மை வாழ்த்தவே வருக என் அன்போடு என்னை ஏவிடும். ക്രിസ്തുവിൽ ഏറ്റവും സ്നേഹമുള്ളവരെ, പാതുകാവൽ തിരുനാളിൻ്റെ അനുഗ്രഹത്തിൻ്റെ 5-ാം ദിവസം ഇന്നേ ദിവസം നമുക്ക് വേണ്ടി ബലിയർപ്പിക്കുവാൻ വരേണ്ടിയിരുന്നത് ഈ ഇടവകയുടെ അംഗമായ റജീഷ് ബാബു അച്ഛനാണ്. ചില പ്രത്യേക സാഹചര്യങ്ങളാൽ അദ്ദേഹത്തിന് എത്തിച്ചേരാൻ സാധിച്ചില്ല. പകരം നമുക്കായി ഇന്ന് ബലിയർപ്പിക്കുവാൻ കടന്നു വന്നത് സ്നേഹബഹുമാനമുള്ള സദേൺ സ്റ്റാർ വൈദി അച്ഛനാണ്. അച്ഛൻ വിദേശത്ത് പോകുവാനായി സ്പാനിഷ് കോഴ്സ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന തൽക്കാലം ഈ സമയം അച്ഛൻ മ്ടാലം ഇടവക അംഗമാണ്. ക്ഷണിച്ച ഉടൻ തന്നെ നമുക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുവാൻ, ഈ ബലിയർപ്പിക്കുവാൻ ഇവിടെ കടന്നു വരികയും നമുക്ക് വേണ്ടി നല്ലൊരു ദിവ്യബലി, അനുഗ്രഹത്തിന് ബലി ദൈവത്തിരുസഭത്തിൽ സമർപ്പിക്കുകയും ചെയ്ത സ്നേഹബഹുമാനമുള്ള സദേൺ സ്റ്റാർ അച്ഛന്
ഹൃദ്യമായ നന്ദിയും പ്രാർത്ഥനയും അറിയിച്ചുകൊള്ളുന്നു. ഇന്ന് വചനപ്രഘോഷണം നടത്തിയത് സ്നേഹബഹുമാനമുള്ള ജോൺ കെൻസൺ അച്ഛനാണ്. അച്ഛൻ കോടുമനൈ സ്വദേശിയാണ്. ഇപ്പോൾ കോട്ടാർ രൂപതയിലെ മറയ്ക്കൽവി വഴിപാട് വിപുലിയം പണിക്കുഴ് സേലാർ പാസ്റ്ററൽ മിനിസ്ട്രിയുടെ ഡയറക്ടറായിട്ട് സേവനം ചെയ്യുന്നു. അദ്ദേഹത്തിൻ്റെ വിജ്ഞാന പാടവം, അദ്ദേഹം ഇപ്പം ഏറ്റെടുത്തിരിക്കുന്ന ഉത്തരവാദിത്വത്തിൻ്റെ ചുമതല അദ്ദേഹത്തിൻ്റെ വചനത്തിൽ നിന്ന് തന്നെ നമുക്ക് നന്നായി മനസ്സിലായി. കരുണയെന്ന് പറയുന്നത് മറ്റുള്ളവരുമായി പങ്കുവെക്കലാണെന്നതിനെക്കുറിച്ച് വളരെ മനോഹരമായി അച്ഛൻ പ്രസംഗിച്ചു. അച്ഛൻ പ്രസംഗിച്ചു തുടങ്ങിയപ്പോൾ ഞാനിങ്ങനെ കൽക്കട്ടയിലൂടെ ഒന്ന് സഞ്ചരിക്കുകയായിരുന്നു. എൻ്റെ ഓർമ്മ മുഴുവൻ കൽക്കട്ടയിലായിരുന്നു. 10-15 ദിവസം എനിക്ക് മദർ തെരേസയുടെ ശവകുടീരത്തിങ്കൽ ബലിയർപ്പിക്കുവാനും കൽക്കട്ടയ്ക്ക് ഒന്ന് നടന്നു കാണുവാനും സാധിച്ച സ്ഥലമാണ്. എന്നെ ആശ്ചര്യപ്പെടുത്തിയ സ്ഥലം, അവിടെ കാളിഘട്ട് എന്ന് പറയുന്നൊരു സ്ഥലമുണ്ട്. കാളിഘട്ട് കൽക്കട്ടയിൽ. കൽക്കട്ട എന്ന് കേൾക്കുമ്പോൾ നമ്മുടെ മനസ്സിൽ ഈ വലിയ ഹൗറ പാലാണ്, ബ്രിഡ്ജാണ് നമുക്ക് ഓർമ്മ വരുന്നത്. ഈ കാളിഘട്ട് എന്ന സ്ഥലത്ത് അവിടെയാണ് മദർ തെരേസ ആദ്യമായിട്ട് കോൺവെന്റ് തുടങ്ങുന്നത്. അവിടെ നൂറുകണക്കിന് കുഷ്ഠരോഗികളുണ്ട്. കുഷ്ഠരോഗം വന്നു കഴിയുമ്പോൾ ആ മുറിവൊക്കെ ഭയങ്കര നാറ്റമാണ്, ഭയങ്കര സ്മെല്ലായിരിക്കും. അവിടുത്തെ സിസ്റ്റേഴ്സും ആശ്ചര്യപ്പെടുത്തിയൊരു സംഭവം, കുറേ വിദേശത്തു നിന്നുള്ള യൂത്തും, ഫിലിപ്പീൻസിൽ നിന്നുണ്ട്, സ്പെയിനിൽ നിന്നുണ്ട്, ഫ്രാൻസിൽ നിന്നുണ്ട്, അമേരിക്കയിൽ നിന്നുണ്ട്, ഇംഗ്ലണ്ടിൽ നിന്നുണ്ട്, ഇങ്ങനെയുള്ള കുറേ യുവജനങ്ങൾ അവരുടെ മുറിവുകൾ കഴുകുന്നു, അവരുടെ തുണികൾ അലക്കുന്നു. യൂത്താണേ. നമ്മൾ പറയും യുവജനങ്ങൾ എന്ന് പറയുമ്പോൾ എപ്പോൾ വിശ്വാസ പ്രാർത്ഥന വായിച്ചാലും യുവജനങ്ങളെ കുറിച്ച് നമ്മൾ കുറ്റമേ പറയത്തുള്ളൂ. ഇത് വിദേശ രാജ്യത്തുള്ള യുവജനങ്ങളാണ്. 10-30 യൂത്ത്. ഇവരാരും ഓർഗനൈസ്ഡ് ആയിട്ട് വന്നതല്ല, അവരുടെ സ്വന്തം ഇഷ്ടപ്രകാരം വന്നവരാണ്. അവർ ഈ രോഗികളെ വച്ച് കിട്ടുകയും ശുശ്രൂഷിക്കുകയും അവരുടെ തുണി അലക്കുകയും ഉണക്കുകയും ചെയ്യുന്നുണ്ട്. തൊട്ടപ്പുറത്തൊരു അമ്പലമുണ്ട്, അവിടെ ആടിനെ ബലിയർപ്പിക്കുന്നുണ്ട്. പക്ഷെ ഇവിടെ ഇവരുടെ ജീവിതത്തെ തന്നെ ബലിയായി സമർപ്പിക്കുകയാണ്. ഇതാണ് യഥാർത്ഥ കാരുണ്യം എന്ന് പറയുന്നത്. അല്ലേ? ശരിയല്ലേ? ശരിയെന്നിട്ടോ? ശരിയല്ലേ? ഇതാണ് യഥാർത്ഥ കാരുണ്യം എന്ന് പറയുന്നത്. ഒരു കവിവാക്യമുണ്ട്, അടുത്തു നിൽപ്പോർ അനുജനെ കാണാൻ അക്ഷകരില്ലാത്തവർ അരൂപനീശ്വരൻ അദൃശ്യനായാൽ അതിലെന്ത് ആശ്ചര്യം. അടുത്തു നിൽക്കുന്ന സഹോദരനെ കാണാൻ കണ്ണുകളില്ലെങ്കിൽ അദൃശ്യനായ ദൈവത്തെ എങ്ങനെ കാണാൻ സാധിക്കും? അതിലെന്ത് ആശ്ചര്യമെന്നാണ് കവി ചോദിക്കുന്നത്. അപ്പോ സഹോദരങ്ങളോട്, അയൽവാസികളോട് കരുണയുള്ളവരായി ജീവിക്കാൻ നമ്മൾ ബാധ്യസ്ഥരാണ്. നമ്മുടെ ഒരു പുഞ്ചിരി മതി, ഒരു ചിരി മതി ഒരു മനുഷ്യന്റെ വേദന മാറാനായിട്ട്. ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ലേ, നമ്മുടെ ഒരു പുഞ്ചിരി മതി ഒരു മനുഷ്യന്റെ വേദന മാറാനായിട്ട്. നെരുപ്പോട് പോലെ വിങ്ങിക്കീറുന്ന മനസ്സോടുകൂടി നമ്മുടെ അടുക്കലേക്ക് വരുന്ന ഒരു മനുഷ്യനെ നോക്കി നമ്മളൊന്ന് പുഞ്ചിരിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് പൈസയുടെ നഷ്ടമില്ല, നമുക്ക് പൈസയുടെ നഷ്ടമൊന്നുമില്ല. പക്ഷെ അയാൾക്ക് എന്തോ അത്ര ആശ്വാസമായിരിക്കും. ഇപ്പൊ വായിച്ച സുവിശേഷവും ഈശോയ്ക്ക് ജനങ്ങളോട് കരുണയുണ്ടായി എന്നുള്ളതാണ്. അതാണ് അച്ഛനും ഇവിടെ മനോഹരമായി പറഞ്ഞു വെച്ചത്. മറ്റുള്ളവരുമായി പങ്കുവെക്കലാണ് നമ്മുടെ യഥാർത്ഥ കരുണ എന്നുള്ളത്. ഈ അടുത്ത ദിവസം ഞാൻ വായിച്ച ഒരു പുസ്തകത്തിൽ, അതിനുമുമ്പ് ചോദ്യം ചോദിക്കട്ടെ, നിങ്ങൾക്ക് വണ്ണമുള്ളവരാണ് ഇഷ്ടം, വണ്ണം കുറഞ്ഞവരാണ് ഇഷ്ടം? വണ്ണം കൂടുന്നവങ്ങളെ വിരുപ്പമാ, വണ്ണം കുറഞ്ഞവങ്ങൾ വിരുപ്പമാ?
പറയ്. கட்ட விரல் மாதிரி வண்ணம் கூடுறவங்களுக்கு விருப்பமா, சின்ன விரல் மாதிரி ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு விருப்பமா? யாரை பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? யார் நம்ம வழிக்கு வராங்களோ அவங்கள നമുക്ക് പിടിക്കും ഇല്ല. ആ പുസ്തകത്തിൽ പറയുന്നത് മനുഷ്യൻ മെലിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. മെലിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു വെച്ചാൽ സ്ലിം ആയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. സ്ലിം ബ്യൂട്ടി എന്ന് കേട്ടിട്ടില്ലേ? സ്ലിം ആയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. അത് ജിമ്മിന് പോയി സ്ലിം ആയതല്ല, നടക്കാൻ പോയി സ്ലിം ആയതല്ല, ഓടാൻ പോയി സ്ലിം ആയതല്ല. ശരീരം ഇങ്ങനെ ഇരുന്നാലും അവൻ്റെ മനസ്സ് സ്ലിമ്മായിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അപരനോട് കരുണ കാണിക്കാൻ മറന്നു പോകുന്നത് കൊണ്ട് മനുഷ്യൻ മെലിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു എന്നാണ് ആ പുസ്തകത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത്. മലയാളം മനസ്സിലാകുന്നുണ്ടല്ലോ? മനുഷ്യരോട് കരുണ കാണിക്കാൻ മറന്നു പോകുന്നത് കൊണ്ട് മനുഷ്യൻ മെലിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു എന്നാണ് പറയുന്നത്. അപ്പോൾ നമ്മൾ ഈ മെലിഞ്ഞ മനസ്സുള്ള ആൾക്കാരായി മാറരുത്. ഞാൻ ശരീരത്തിൻ്റെ വലിപ്പവും ചെറുപ്പവും അല്ല ചോദിച്ചത്, മനസ്സിൻ്റെ വലിപ്പവും ചെറുപ്പവുമാണ് ചോദിച്ചത്. അപ്പോൾ നിങ്ങൾ ചിന്തിച്ചു നോക്കുക, ആ പുസ്തകത്തിൽ ആ ഗ്രന്ഥകാരൻ പറഞ്ഞിരിക്കുന്നത് പോലെ ആധുനിക മനുഷ്യൻ, അതായത് ഇന്നത്തെ മനുഷ്യൻ മെലിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. എങ്ങനെയാണ്? ശരീരത്തിലല്ല. മനുഷ്യനോട് കരുണ കാണിക്കാൻ മറന്നു പോകുന്നത് കൊണ്ട് മനുഷ്യൻ മെലിഞ്ഞു പോകുന്നു എന്ന് പറയുന്നൊരു പരാമർശമുണ്ട്. അപ്പോൾ നിങ്ങൾ സ്വയം ചിന്തിക്കുക. കണ്ണാടിക്ക് മുമ്പിൽ നിന്നുകൊണ്ട് എൻ്റെ സൈസ് വലുതാണോ ചെറുതാണോ എന്നല്ല, ശരീരത്തിന് മുമ്പിൽ നിന്നുകൊണ്ട് ആത്മാർത്ഥമായി ചിന്തിക്കുക, ഞാൻ മെലിഞ്ഞവനാണോ വണ്ണമുള്ളവനാണോ എന്നുള്ളത്. സർവേശ്വരൻ അനുഗ്രഹിക്കട്ടെ. നമ്മുടെ ക്ഷണം സ്വീകരിച്ചിവിടെ എത്തി കരുണയെക്കുറിച്ച് വളരെ മനോഹരമായ വചനപ്രഘോഷം നടത്തിയ ജോൺ കിൻസൺ അച്ഛന് ഇടപെട നാമത്തിലുള്ള ഹൃദ്യമായ നന്ദിയും പ്രാർത്ഥനയും നേർന്നുകൊള്ളുന്നു. നാളത്തെ ദിവ്യബലിക്ക് നേതൃത്വം വഹിക്കേണ്ടത് 7ാമത് വാർഡ് കരിസ്മാറ്റിക് കുഴു മറ്റും അൻപിയ പൊറുപ്പാളர்கள். അൻപിയ പൊറുപ്പാളർ എന്ന് പറയുമ്പം BCC ജനറൽ ബോഡി. ഓരോ അൻപിയത്തിലെയും 10 ഭാരവാഹികളും നാളെ ഉണ്ടാവണം. ഇപ്പം എത്ര പേരുണ്ടാവും? 490 പേര്. ഞാൻ നോക്കട്ടെ. വേറൊരു കാര്യം, ഈ രാവിലെ 10 മണിക്ക് പ്രാക്ടീസിന് വരാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ചിലർ വരാറില്ല. അവരൊക്കെ സൂപ്പർ സ്റ്റാറുകളാണ്. எங்களை தமிழ் வாசிக்க தெரியுமே, இப்போ நாங்கள் ஏன் தமிழ் தெரியாத ஃபாதர்கிட்ட வந்து வாசிச்சு காட்டணும்? ആ പരിപാടി നടപ്പില്ല. പ്രാക്ടീസിന് വരുന്നില്ല എങ്കിൽ ആൾത്താരിൽ കയറി വായിക്കാനും വരണ്ട. മനസ്സിലായോ? ഞാൻ ആൾത്താരിൽ നിന്നുകൊണ്ട് ദേശത്ത് സംസാരിച്ചിട്ടില്ല. ഇത് കുറേ ദിവസം നടക്കുന്ന പരിപാടിയാണ്. ഞങ്ങൾ വരത്തില്ല, പക്ഷെ ആൾത്താരിൽ കയറി ഞങ്ങളിവിടെ പറയുന്നില്ല. വേറെ ഒന്നും. ബന്ധപ്പെട്ട വ്യക്തികൾ, വായിക്കേണ്ട ആൾക്കാർ ഒരുക്കത്തോടുകൂടി വന്ന് ഇതിൽ പങ്കുചേരണമെന്ന് ഓർമ്മിപ്പിക്കുകയാണ്. ഇന്നത്തെ ദിവ്യബലി നേർച്ച നൽകിയ 2 കുടുംബങ്ങൾ, അവർക്കും ഈ അവസരത്തിൽ നന്ദി അറിയിക്കുന്നു. ഇന്നലെ ലഭിച്ച സ്തോത്ര കാഴ്ച 7,825 രൂപ കാഴ്ച നൽകിയ എല്ലാവർക്കും ഹൃദ്യമായ നന്ദി അറിയിക്കുകയാണ്. നാളെ വൈകുന്നേരം 3:30 മണിക്ക് എഡ്യൂക്കേഷൻ മിനിസ്ട്രിയുടെ ഒരു ജനറൽ ബോഡി യോഗം ഉണ്ടായിരിക്കും. ഓരോ അൻപിയത്തിൽ നിന്നും വിദ്യാഭ്യാസത്തിന് വേണ്ടി എഡ്യൂക്കേഷൻ മിനിസ്ട്രിക്ക് വേണ്ടി തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട എല്ലാവരും പ്രസ്തുത യോഗത്തിൽ സംബന്ധിക്കണമെന്ന് ഹൃദ്യമായി ഓർമ്മപ്പെടുത്തുന്നു. പിന്നെ ഇന്ന് വന്നവരെയും വരാത്തവരെയും കുറിച്ച് പറയേണ്ട കാര്യമില്ലല്ലോ. ഇന്ന് സമർപ്പിച്ച എല്ലാവർക്കും, സഹകരിച്ചവർക്കും സഹകരിക്കാത്തവർക്കും എല്ലാവർക്കും എൻ്റെ നാമത്തിലുള്ള നന്ദി അറിയിച്ചുകൊള്ളുക. നമുക്ക് സമാപന പ്രാർത്ഥനയ്ക്കായിട്ടും അനുഗ്രഹത്തിനുമായിട്ട് എഴുന്നേറ്റ് നിൽക്കാം.
மன்றாடுவோமா. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருடையாளத்தால் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோ. அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுளெனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனிடமிருந்து பெற்ற பரிவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் மக்களாக சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமைகள் புரிந்திடும் புனித தோமையாரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் புனித தோமையாரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உத்தன் ஆசீர் தேடி வந்தோம். கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் தந்திடுவார். கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் தந்திடுவார். புதுமைகள் புரிந்திடும் புனித தோமையாரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் புனித தோமையாரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உத்தன் ஆசி தேடி வந்தோம்.